ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராம். இவனுங்க 5 பேரும் என் கூட படித்த என் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஃபுல்லாக நாங்கள் 5 பேரும் சேர்ந்து தான் இருப்போம். இப்போ ஸ்கூல் முடித்து காலேஜும் முடிக்க போகிறோம். இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, நாங்கள் படித்த அந்த ஸ்கூலை இடிக்க போகிறாங்கன்னு. 5 பேரும் டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு தடவை எங்கள் ஸ்கூல் ரூமை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். 5 பேருமே காலையில் சீக்கிரம் எழும்பி பஸ்ஸு பிடிச்சி எங்கள் பழைய ஸ்கூலுக்கு போனோம். எங்கள் ஸ்கூலை இடிக்க போகிறதுனாலையோ என்னமோ எங்களை அவங்க ஃபுல்லாக விடலை. ஆனால் கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலை இன்றைக்கி நாங்கள் பார்க்கணுன்னு ஒரு முடிவு எடுத்தோம். பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்தோம். நைட்டு 10 மணிக்கு எங்கள் ஸ்கூலை நோக்கி நாங்கள் வந்தோம். காம்பவுண்ட் சுவரை ஈஸியாக குதிச்சிட்டோம். ஸ்கூல் நாட்களில் இது எங்களுக்கு ரெகுலர் பழக்கம். ஸ்கூலை காலையில் நம்ம பார்க்குறதுக்கும் நைட் அதை இருட்டில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். உள்ளே இறங்கினதுமே என் ஃப்ரெண்ட் இமான் பயந்துட்டான். உள்ளே போக வேணாண்டா, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னான். ஆனால் நாங்கள் யாருமே அதை கேட்குற நிலமையில இல்லை. எங்கள் கிளாஸ் மேலே அவ்வளோ ஒரு அன்பாக என்னன்னு எங்களுக்கு தெரியலை. இல்லை இருட்டில் காலேஜுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது இதெல்லாம் த்ரில் கொண்டு வரும்னு நினச்சி நாங்கள் போனோமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் மீதி 4 பேரும் தைரியமாக உள்ளே போனோம். ஈமான் காம்பவுண்ட் கிட்டே நின்றுக்கிட்டான். உள்ளே போனால் நாங்கள் இருட்டில் எங்கள் ரூமை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸ்கூலோட காரிடார் வழக்கத்துக்கு மாற ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இருட்டில் 4 பேரும் எங்கள் கைகளை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக நடந்து போனோம். ஒவ்வொரு ரூமாக தாண்டி போகும்போது ஒவ்வொரு ரூம்லேயும் யாரோ எங்களை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி எங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக போக எங்கள் பின்னாடி கும்பல் கும்பலாக ஆட்கள் நடந்து வர மாதிரி காலடி சவுண்டு கேட்டுச்சு. இப்போ தான் சிவாவுக்கு நாங்கள் தனியாக இருக்கலை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. பயந்து போன சிவா எங்கள் கைகளை விட்டான். கையை விட்டதுமே எங்களுக்கு உடனே புரிஞ்சு போச்சு, அங்கே இப்போ நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். நாங்கள் 3 பேருமே சிவா சிவா அப்படின்னு கத்தி பார்த்தோம். ஆனால் சிவா பதில் தரல. பயம் எங்களை சூழ ஆரம்பிச்சிச்சு. நிலா வெளிச்சமும் அன்றைக்கி எங்களை காப்பாற்ற வரல. இருந்தாலும் எனக்கு என் கிளாஸை கண்டிப்பாக பார்த்தாகணும். சிவா பயந்து போய் இமான் கூட போய் சேர்ந்துருப்பான் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு திரும்ப என் கிளாஸை தேடி அலைஞ்சோம். இப்போ தான் பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிது. குரு எங்கள் கூட படித்த ரொம்ப அமைதியான பையன். அவனை எல்லாரும் அம்மாஞ்சி அம்மாஞ்சின்னு தான் கூப்பிடுவோம். ரொம்ப பயந்து சுபா அம்மா இருந்தனால நாங்கள் 5 பேரும் எப்போ அவனை கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அவனை தொந்தரவு பண்ணுறது தான் ஸ்கூல் டைமில் எங்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் ரூமை தேடி அலையும் போது தான் அந்த நாள் ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு எங்கள் ஸ்கூல் ஆனுவல் டே. இதே மாதிரி தான் நைட்டில் ஸ்கூல் காரிடாரில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் எதிரில்
குரு நின்னா. அன்னைக்கு நடந்த நாடகத்தில் அவன் பொம்பளை விஷயம் போட்டிருந்தான். உடனே கிண்டல் அடிக்கணும்னு தோணுச்சு. நாங்கள் 5 பேரும் அவனை துரத்தினோம். நாங்கள் 5 பேரும் அவனை துரத்தி போய் கடைசியில் எங்கள் ஸ்கூல் ஸ்டோரேஜ் ரூம் கிட்ட போய் நின்னோம். குரு எங்கே போனான்னு தெரியாது. சுற்றி சுற்றி தேடினோம். தேடும்போது கையில் கிடச்சா அடிச்சிருவோண்டா உன்னை அப்படின்னு அவனை பயமுறுத்திட்டே ஸ்டோர் ரூமை சுற்றி தேடிட்டு இருந்தோம். 15 நிமிஷமாக அவன் கிடைக்காததுமே அவன் தப்பிச்சிட்டான்னு நினச்சி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸ்கூல் ஆனுவல் டே முடிஞ்சு 2 நாள் கழித்து ஸ்கூல் திறக்கும்போது தான் தெரிஞ்சுது குரு ஸ்டோர் ரூமில் மூச்சு தண்ணி செத்தான்னு. அன்னையிலேருந்து நாங்கள் 5 பேரும் இதை பற்றி யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம். இந்த விஷயத்த 4 வருஷமாக நாங்களே மறந்து தான் இருந்தோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல அது ஞாபகம் வர காரணம் என்ன? அது தெரிகிறது குருவா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்காட்டி ஜஸ்ட் லீவ் அ கமெண்ட். தேங்க்யூ.